கட்டி விட்டு போறாங்க. நேரடியாக உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு தடவையும் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி அதை செயல்படுத்த வேண்டும் என்று கடைசியாக 19/4/2020 நோட்டிபிகேஷன்ல எந்த விதமான மாற்றமும் செய்யாமல், அதாவது எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படுத்தாமல் கடந்த பிப்ரவரி 2023 என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. வழக்கறிஞர்கள் குறிப்பாக கிரிமினல் சைடில் பிராக்டிஸ் பண்ண சரி என்று சொல்லிட்டு இந்த தலைமை நீதிமன்றம் அதில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் வேண்டுமென்றே வழக்காடுகளுக்கு எதிராகவும் வழக்குகளுக்கு எதிராகவும் இந்த திட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கிறார்கள். நம்ம திட்டத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இ-ஃபைலிங் செய்து கொள்ளலாம், நாங்கள் தவறு செய்வதில்லை. இங்கே ஒரு இ-ஃபைலிங் பண்ணுறோம்னாக்கா ஹைகோர்ட்டுக்குள்ள கவர் எடுக்கிற நேரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கவர் எடுக்காத சூழ்நிலையில் ஒரு செல்ஃபோனோ ஒரு லேப்டாப் மூலமாகவோ எப்படி ஒருத்தர் இ-ஃபைல் பண்ண முடியும்? மட்டுமல்லாது கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காலையில் தான் ஒரு ஐபிஎஸ் வரலன்னு சொல்கிறாரு. வரலன்னு சொல்லும்போது உடனே ஒரு மனு தாக்கல் செய்யப்படும். 370 சொல்லுவாங்க. இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்யப்படுது எஃப்ஐ போல பல வழக்குகளில் இந்த மனுவை தாக்கல் செய்யப்படுது. அது பிஸியாக இருக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த சூழ்நிலையில் சாயங்காலம் 5 வரைக்கும் அப்படி ஒருவேளை ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் மறுநாள் இதெல்லாம் தேவையற்ற நடைமுறை. ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி கூட செய்யாமல் தொடர்ந்து அதே நிலையை செயல்படுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தலைவர் மாவட்ட பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் எல்லா வழக்குகளும் முறையில் லா அசோசியேஷன், ஜிடி கோர்ட் அசோசியேஷன், எக்மோர் அசோசியேஷன், விமலாயர் அசோசியேஷன், விமலாயர் அசோசியேஷன் கோர்ட் நீதிமன்றத்தில் புறக்கணித்துவிட்டு உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏன் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தலைமை நீதிபதி கண்டிப்பாக கேட்க வேண்டும். கேட்கும்போது தான் அவருக்கு தெளிவுபடுத்தப்படும். இப்போ இங்கே இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் சொல்கிறாங்க, அவருக்கு போய் அந்த சீட் ரிப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எல்லாமே சரியாக இருக்குங்க, ஃபைலிங் அதிகமாக இருக்குங்க, எல்லா நடைமுறை கரெக்டாக போகுதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தவறான தகவல். இந்த தவறு என்பதை நீதிபதி உணர வேண்டும். ஏன் அவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறது என்று ஒரு தலைமை நீதிபதி கேட்க வேண்டும். கேட்டால் தான் அதற்கு விடை கிடைக்கும். அதனால் தான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற புறக்கணிப்பின்றி இந்த போராட்டத்தை ஈடுபட்டுள்ளார்கள். இதுவே நீதிமன்ற புறக்கணிப்பாக வாய்ப்பு இருக்குது என்று தலைமை நீதிபதி உணர வேண்டும். ஒதுக்கி வைத்து எல்லா மற்ற பிரச்சனை ஒதுக்கி வைத்து எதிர்ப்பு நிச்சயமாக இது நடைமுறைப்படுத்துதல் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுதல்ல, அதை ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா செயல்களையும் சரியான பிறகு அதை நடைமுறைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் வழக்கறிஞரான போராட்டக்காரன்.